Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டேட் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான ஃபார்மை ஃபில் பண்றது எப்படின்னு அது மட்டும் இல்ல புதிய அக்கவுண்ட் ஓபன் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அதை பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அதுல ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும். அந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ்ல ஒன்னு பேன் கார்டு. அந்த பேன் கார்டு கம்பல்சரியா நம்ம சப்மிட் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்க பேன் கார்டு அப்ளை பண்ண அந்த ரசீது இருக்கும்ல அதை வச்சு கூட நீங்க பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு டாக்குமெண்ட் என்னன்னா ஆதார் கார்டு, வாட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ். இப்படி இதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நமக்கு தேவை. இப்படி பேன் கார்டும் இன்னொரு டாக்குமெண்ட்டும் நம்ம சப்மிட் பண்ணணும். அதே போல என்னன்னா நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டெண்ணம் சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்க ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பீங்களா, அந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்க வச்சிருக்கணும். இப்போ நீங்க மைனர் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா அவங்களுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட் இது ஸ்கூல்லே கொடுப்பாங்க, அதுவும் வச்சிருக்கணும். அப்புறம் அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் வச்சிருக்கணும். அடுத்து என்னன்னா அவங்களுக்கு கார்டியனா ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியன் அப்பா, அம்மா, அக்கா, அண்ணா யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸும் வச்சிருக்கணும். இனி நம்ம அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்மை ஃபில் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ஃபார்ம். இல்ல டேட்டு, என்னைக்கு நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களோ அன்னைக்குள்ள டேட்டு. அதுக்கப்புறம் பாருங்க பிரான்ச் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிரான்ச் நேம் தெரிஞ்சுன்னா இதை ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், அது பேங்க்லேயே பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க பர்சனல் டீடைல்ஸ்னு இருக்கு. இதுல உங்க நேமை என்டர் பண்ணுங்க. இப்போ இந்த நேம் நீங்க எந்த ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே போல என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க மேடன் நேம். இது பெண்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா உங்க நேம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துன்னா அதை எழுதலாம். இப்போ பாருங்க பெண்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடி ஒரு நேமா இருக்கும், மேரேஜுக்கு அப்புறம் இன்னொரு நேமா இருக்கும். மேரேஜுக்கு முன்னாடி உங்க நேம் கூட அப்பா நேமை சேர்த்துப்பீங்க, மேரேஜுக்கு அப்புறம் உங்க நேமை கூட ஹஸ்பண்ட் நேமை சேர்த்துப்பீங்க. இப்படி ஏதாவது உங்க நேம்ல சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த மேடன் நேம்ல என்டர் பண்ணுங்க. இல்ல எப்பவுமே ஒரே நேம் தான் அப்படின்னு சொன்னா இல்ல என்டர் பண்ண வேண்டாம், அதை ஃபில் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்க டேட் ஆஃப் பர்த். இதுல உங்க டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்க. அப்புறம் ஜெண்டர் இல்ல மெயிலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ். இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா மேரிடா டிக் பண்ணுங்க, மேரேஜ் ஆகலைன்னா அன்மேரிடா டிக் பண்ணுங்க. இப்படி ஏதோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க நேம் ஆஃப் ஃபாதர், மதர் இல்லைன்னா ஸ்பவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகல அப்படின்னா ஃபாதர் இல்லைன்னா மதரோட நேமை எழுதுங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்பவுஸை டிக் பண்ணிட்டு இப்போ ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா ஒய்ஃபோட நேம் எழுதுங்க, ஒய்ஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா ஹஸ்பண்டோட நேமை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ். இப்போ உங்களை நம்பி உங்க சேலரியை நம்பி யாராவது இருக்காங்க அப்படின்னா அது எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க இலிட்ரேட். இலிட்ரேட் அப்படின்னா படிக்கலைன்னு அர்த்தம். இப்போ நீங்க படிக்கல அப்படின்னா எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க, படிச்சிருந்தீங்கன்னா நோ ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ படிக்கலைன்னு எஸ் ஆப்ஷனை நீங்க டிக் பண்ணீங்கன்னா இதுல உங்க ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை எழுதணும். இப்போ உங்க உடம்புல உள்ள மச்சம், தழும்பு அப்படி ஏதாவது இருக்கும்ல அதுல ஒண்ணு எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்க நேம் ஆஃப் கார்டியன். இப்போ நீங்க மைனர் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா அந்த மைனர் அக்கௌண்ட்டுக்கு கார்டியனா ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியனோட நேம் எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்க ரிலேஷன்ஷிப் வித் கார்டியன், அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இல்லை எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்க நேஷனாலிட்டி. இந்தியன்னா இந்தியனை டிக் பண்ணுங்க, இல்ல அதர் கண்ட்ரினா அதர்ஸை டிக் பண்ணிட்டு உங்க கண்ட்ரி நேமை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க சிட்டிசன்ஷிப்பு. இந்தியன்னா இந்தியன் சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஆக்குபேஷன் டைப்பு. இது நீங்க என்னவா இருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை செலக்ட் பண்ணணும். இல்லை நிறைய கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்றை நீங்க என்னவா இருக்கீங்கன்னு செலக்ட் பண்ணுங்க. இப்போ இதில் இல்லாதது நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உங்களோட தொழிலை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஆர்கனைசேஷன் நேம். நீங்க இப்போ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆர்கனைசேஷனோட நேமை எழுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க டெசிக்னேஷன் ஆர் ப்ரொஃபஷன். இப்போ நீங்க என்னவா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எழுதணும். இப்போ நீங்க டீச்சரா இல்லை ஆஃபீஸ்லனா ஸ்டாஃபா, கிளர்க்கா, இப்படி எதுவோ அதை நீங்க எழுதுங்க. இப்போ நீங்க வேலை பார்க்கலைன்னா இந்த காலத்தை எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பாருங்க நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன டைப் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இல்லை எழுதுங்க, இல்லைன்னா அதை ஃபில் பண்ண வேண்டாம்.
அதுக்கப்புறம் பாருங்க ஆனுவல் இன்கம், ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்கமோ அதை நீங்கள் என்டர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக எழுதணும்னு கிடையாது, ஒரு தோராய மதிப்பாக நீங்கள் எழுதினா போதும். நெக்ஸ்ட் என்னன்னா நெட்வொர்த்து. இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வேலைக்கு போய் சம்பாதிப்பீங்கல்ல அந்த அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் சொத்துகளோட மதிப்பு, அந்த சொத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட், இப்போ வந்து வீடு வாடகை கொடுத்தோ இல்லை அந்த சொத்துகள்லேருந்து ரப்பரு வாழை இப்படியெல்லாம் வச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு, இப்படி இதெல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குமோ அந்த அமௌண்ட்டை வந்து தோராயமாக இதில் எழுதணும். கரெக்டாக எழுதணும்னு கிடையாது, ஒரு தோராய மதிப்பாக எழுதினா போதும். அதுக்கப்புறம் பாருங்க ரிலீஜியன், ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா ஏதோ அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி, ஜெனரல்னா ஜெனரல், ஓபிசியா எஸ்சியா ஏதோ அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க பர்சன் வித் டிசபிலிட்டி, இப்போ உங்க உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க, இல்லைன்னா நோ ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. இப்போ இருக்குன்னு எஸ் ஆப்ஷனை நீங்க டிக் பண்ணீங்கன்னா இல்லை வந்து விஷுவலி இம்பேர்டா இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான்னு கேட்டிருக்காங்க. விஷுவலி இம்பேர்ட்னா பார்வை குறைபாடு சம்மந்தமா உள்ளது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா மாற்றுத்திறனாளி. நீங்க இதுல ஏதோ அதை வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது உங்க படிப்பு சம்பந்தமா உள்ளது. நீங்க இதுல என்ன படிச்சிருக்கீங்களோ எது சம்பந்தமா இருக்கோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க ப்ளீஸ் டிக் த அப்ளிகேபிள் பாக்ஸ். இதுல வந்து பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனா இல்ல ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனா இல்ல நன்னான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து இந்தியாவுக்கு வெளியில அரசியல் சம்பந்தமா ஏதாவது ஒரு துறையில இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணுங்க. இல்ல இந்தியாவுக்கு வெளியில இந்த அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு துறையில இருக்கவங்களோட ரிலேட்டிவா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனை வந்து டிக் பண்ணுங்க. இந்த ரெண்டுமே என்னன்னா இந்தியாவுக்கு வெளியில. இல்ல இந்த ரெண்டுமே இல்ல அப்படின்னா இந்த நன் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க கண்ட்ரி ஆஃப் டாக்ஸ் ரெசிடென்ட்ஸ் இன் இந்தியா ஒன்லி அண்ட் நாட் இன் எனி அதர் கண்ட்ரி ஆர் டெரிட்டரி அவுட் சைட் இந்தியா. இப்போ இந்தியாவில் தான் நீங்க வந்து டாக்ஸ் பே பண்றீங்க அப்படின்னு சொன்னா எஸ் டிக் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா அதர் கண்ட்ரிக்கு நீங்க டாக்ஸ் பே பண்றீங்கன்னா நோ ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. இப்போ நோவை டிக் பண்ணீங்க அப்படின்னா இல்லை FATCA டீடைல்ஸ் ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, இதுல உங்க பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க காண்டாக்ட் டீடைல்ஸ், இதுல வந்து உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லேண்ட்லைன் ஃபோன் கேட்டிருக்காங்க, அது இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணுங்க. இந்த பேஜில் இவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆர் அட்ரஸ்ன்னு இருக்கு. இப்போ இதில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ பாஸ்போர்ட், வாட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் ஆதார் கார்டு, NREG ஜாப் கார்டு, இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இல்லை வாட் ஐடியை செலக்ட் பண்ணுறேன். வாட் ஐடியை செலக்ட் பண்ணுறதுனால இல்லை டாக்குமெண்ட் நம்பர்னு இருக்கு பாருங்க, இதில் வாட் ஐடி நம்பரை எழுதுறேன். இப்போ நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணால் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எழுதணும். ஆதார் கார்டு செலக்ட் பண்ணால் ஆதார் கார்டு நம்பரை எழுதணும். அடுத்து பாருங்க இஷ்யூட் பை. இப்போ நீங்க எந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்றீங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து வழங்கியது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல எழுதணும். அது தெரிஞ்சா எழுதுங்க, தெரியலைன்னா எழுத வேண்டாம். அது கண்டிப்பா எழுதணும்னு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இஷ்யூ டேட்டு, வழங்கப்பட்ட தேதி. இது வந்து இந்த வாட் ஐடியிலே இருக்கும். வாட் ஐடியில் வந்து பேக் பேஜில் உங்கள் அட்ரஸுக்கு கீழே இருக்கும். ஓகே, இப்போ ஆதார் கார்டை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆதார் கார்டில் வந்து சைடில் இருக்கும். அடுத்து எக்ஸ்பைரி டேட்டு. இப்போ வாட் ஐடிக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது, ஸோ அதை ஃபில் பண்ண வேண்டாம். இந்த இஷ்யூட் பை, இஷ்யூ டேட்டு, எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. இந்த டாக்குமெண்ட் நம்பர் மட்டும் கம்பல்சரியாக கண்டிப்பாக எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்க அட்ரஸ் டீடைல்ஸ். இது வந்து நீங்க கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப்ல எந்த அட்ரஸ் இருக்கோ அதை வந்து இதுல எழுதணும். இல்ல பெர்மனன்ட்டை டிக் பண்ணிட்டு அடுத்த அட்ரஸ் டைப்னு இருக்குல்ல, இல்ல வந்து ரெசிடென்ஷியல் ஆர் பிசினஸ். இப்போ உங்க வீட்டு அட்ரஸும் இல்ல வேலை பார்க்கக்கூடிய அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா இந்த ரெசிடென்ஷியல் ஆர் பிசினஸ் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணுங்க. இல்ல வீட்டு அட்ரஸ் அப்படின்னா ரெசிடென்ஷியலை டிக் பண்ணுங்க. இல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய இடம் தான் அப்படின்னா இந்த பிசினஸ் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணுங்க. இதுல ஏதோ நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ்னு இருக்குல்ல, இதுல வந்து உங்க வீட்டு நம்பர் முதல் உங்க தெரு அது எல்லாமே கரெக்டா எழுதுங்க. அதுக்கப்புறம் சிட்டி ஆர் வில்லேஜ் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் எழுதுங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எழுதுங்க, பின் நம்பர் எழுதுங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி நேம், இந்தியானா இந்தியான்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் காலம் பாருங்க, திரும்பவும் அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து மேல கொடுத்துருக்க அட்ரஸும் இப்ப இருக்கக்கூடிய அட்ரஸும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல இப்ப இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து எழுதுங்க. இல்ல எப்பவுமே சேம் அட்ரஸ்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னா இல்ல வந்து மேல இருக்கக்கூடிய அட்ரஸ் போதும். இல்ல சேம் அஸ் கரண்ட்னு இருக்குல்ல, அதை வந்து டிக் பண்ணுங்க.
இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் வந்து உங்கள் வேலைக்கு வேண்டியோ இல்லை படிப்பு சம்மந்தமாகவோ இல்லை வேறு அட்ரஸில் இருக்கேன் அப்படின்னா அதை செகண்ட் காலத்தில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செகண்ட் காலத்தில் வந்து கரண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அந்த கரண்ட் அட்ரஸோட தண்ணி பில்லோ இல்லை கரண்ட் பில்லோ இப்படி ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இதில் வந்து எஸ் நோன்னு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு இந்த காலத்தில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஓட்டுங்க. அடுத்து இந்த பாக்ஸில் வந்து உங்கள் சைனை போடுங்க. இப்போ சைன் போட தெரியலைன்னா கைரேகை வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க பிளேஸ், இதில் உங்கள் பிளேஸை என்டர் பண்ணுங்க. அடுத்து டேட்டு, என்னைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அன்னைக்குள்ள டேட் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த காலம் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், அது பேங்க்லேயே பார்த்துப்பாங்க. இந்த பேஜில் இவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க, இது வந்து பார்ட் 2 ஃபார்ம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் டேட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பாருங்க டைப் ஆஃப் அக்கௌண்ட், இல்லை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை பிஎஸ்பிடிஏவா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா ஃபிக்ஸட் டெபாசிட்டா இப்படி நிறைய அக்கௌண்ட் டைப் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஆப்ரேஷன், இப்போ நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து தனியாக ஆப்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா செல்ஃப் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த எய்தர் ஆர் சர்வைவர், ஃபார்மர் ஆர் சர்வைவர், எனிஒன் ஆர் சர்வைவர், ஜாயிண்ட்லி ஆப்ரேட்டட், இது எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கானது. இதில் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இல்லை நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம் கார்டு. இப்போ உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனில் எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. இப்போ செகண்ட் அப்ளிகேண்ட் அப்படின்னா நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் இல்லை செகண்ட் அப்ளிகேஷனில் எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. இல்லை ஏடிஎம் கார்டு வேணும்னு எஸ் ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா இந்த காலத்தில் வந்து உங்கள் நேமை என்டர் பண்ணணும். இதில் நீங்கள் எப்படி உங்கள் நேமை என்டர் பண்ணீங்களோ அதே தான் ஏடிஎம் கார்டுலையும் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க கார்டு டைப்பு, இப்போ ரூபேயா விசாவா மாஸ்டரா இதில் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ செகண்ட் அப்ளிகேண்ட், இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் என்ன டைப்புன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செக் புக் வேணும்னா எஸ்ஸை டிக் பண்ணுங்க, வேண்டான்னா நோவை டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் பேங்கிங் வந்து வேணும்னா இல்லை ஃபர்ஸ்ட் அப்ளிகேண்ட்டுக்கு எஸ்ஸை டிக் பண்ணுங்க, இல்லை வேண்டான்னா நோ ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. இப்போ வந்து செகண்ட் அப்ளிகேண்ட் அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கும் வேணும்னா எஸ்ஸை டிக் பண்ணுங்க, இல்லைனா நோவை டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் அலர்ட், இப்போ இதுக்கு வந்து எஸ்ஏ நீங்கள் டிக் பண்ணுங்க. இப்போ பேங்க்ல எந்த நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரணும் அப்படின்னா இதில் வந்து எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கூடவே உங்கள் மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பேங்கிங் சர்வீஸ், உங்களுக்கு ஃபோன் பேங்கிங் சர்வீஸ் வேணும்னா எஸ்ஸை டிக் பண்ணுங்க, இல்லைனா நோவை டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மொபைல் பேங்கிங் சர்வீஸ் வேணும்னா எஸ்ஸை டிக் பண்ணுங்க, இல்லைனா நோவை டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாஸ்புக் ரெக்கார்டு, இதுக்கு எஸ்ஸை டிக் பண்ணுங்க. அடுத்து இ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கார்டே டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த காலம் எல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான், மற்றபடி இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். இந்த பேஜில் இவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இந்த பேஜ் என்னன்னா நாமினேஷன். இப்போ வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நாமினியாக ஒரு ஆளை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் சேவிங்ஸ் எல்லாமே அந்த நாமினிக்கு தான் போய் சேரும். ஸோ நாமினி வந்து நம்பிக்கை உள்ள ஆளாக வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்து நாமினியோட நேம் கிடையாது, உங்களோட நேமை வந்து இதில் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பிரான்ச் நேமை என்டர் பண்ணுங்க, அந்த பேங்கோட பிரான்ச் நேம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் என்னன்னா, இப்போ நாமினியா வந்து ஒரு ஆளை சேர்த்துக்கிறீங்கல்ல, அந்த நாமினியோட நேம் வந்து உங்கள் பாஸ்புக்கில் வந்து பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க டீடைல்ஸ் ஆஃப் நாமினி. இதில் தான் நாமினியோட டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ண போகிறோம். இல்லை நேமில் நாமினியோட நேமை எழுதுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் எழுதுங்க, நாமினியோட மொபைல் நம்பர். அடுத்து என்னன்னா ரிலேஷன்ஷிப் வித் த டெபாசிட்டர். இப்போ அந்த நாமினி வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷனோ அதை எழுதுங்க. நான் இதில் வந்து ஸ்பவுஸ்னு எழுதியிருக்கேன். ஸ்பவுஸ் எதுக்குன்னா, இப்போ வந்து ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒய்ஃபோட நேமை வந்து நாமினியாக கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை ஸ்பவுஸ்னு எழுதலாம். இல்லை ஒய்ஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஹஸ்பண்டோட நேமை வந்து நாமினியாக கொடுக்குறீங்கன்னா இல்லை ஸ்பவுஸ்னு எழுதலாம். இல்லை நீங்கள் வந்து அப்பா அம்மா அண்ணா அக்கா இப்படி யாரையாவது நீங்கள் நாமினியாக சேர்க்குறீங்கன்னா இல்லை ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் இப்படி எழுதலாம். அதுக்கப்புறம் ஏஜ் எழுதுங்க, அந்த நாமினியோட ஏஜ். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இல்லை டேட் ஆஃப் பர்த் வந்து மைனராக இருந்தால் மட்டும்தான் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லார்கிட்டேயும் வந்து அந்த நாமினியோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து எழுத சொல்கிறாங்க. இப்போ உங்கள் நாமினி வந்து மைனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியனோட நேம் எழுதணும், அட்ரஸ் எழுதணும். இப்போ வந்து உங்கள் நாமினி மைனர் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து கீழே பாருங்கள் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றில் உங்கள் சைனை போட்டுக்கோங்க. செகண்ட் பாக்ஸ் என்னென்னா, நீங்கள் இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரும் இல்லை சைன் போடணும். இல்லைன்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுருங்க.
இப்போ நீங்கள் வந்து இதில் சைன் போடாமல் கைரேகை வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து கீழே பாருங்கள் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 விட்னஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அந்த 2 விட்னஸோட நேம், சிக்னேச்சர், அட்ரஸ் அதை வந்து இதில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்து 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து நாமினியே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குட்டி பாக்ஸில் வந்து ஒரு டிக் போட்டுட்டு இதில் உங்கள் சைனை போடுங்க. இல்லை ஜாயிண்ட் அப்ளிகேஷன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரை இல்லை சைன் போடணும். இப்போ நீங்கள் நாமினி வேணும் அப்படின்னு நினச்சி மேலே எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த காலத்தில் டிக் பண்ணக்கூடாது, இல்லை உங்கள் சைனும் போடக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் பிளேஸ். இதில் உங்கள் பிளேஸ் எழுதுங்க, அடுத்து டேட் எழுதுங்க. அதுக்கப்புறம் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இல்லை ஒரு பாக்ஸில் உங்கள் சைனை போடுங்க. இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்னா அவங்களும் இல்லை சைன் போடணும். அடுத்து நெக்ஸ்ட் இந்த காலம் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இந்த பேஜ் என்னென்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரீட் பண்ணணும்னா ரீட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே பாருங்கள் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பாக்ஸில் வந்து உங்கள் சைனை போட்டுக்கோங்க. இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்னா அவங்களும் இல்லை சைன் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டேட் பேங்கோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.